மாநில தலைவர் மாநில தலைவர் மூணாவது முறை வந்திருக்கோம் மாலை போடுறதுக்கு. அப்புறம் திருநெல்வேலியில் ஒரு சிலை கொடுங்க இம்மானுவேலுக்கு. கூப்பிட்டா வருவாங்களா? இம்மானுவேலுக்கு சிலை கொடுங்க திருநெல்வேலியில். ரெண்டாவது இந்த சட்டமன்றம் இருக்கும்போது ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு எம்எல்ஏ கூட சிலை கேளுங்க. எம்எல்ஏட்ட இருந்து மக்கள் அப்பதான் கிடைக்கும். நாங்க நிறைய மனு கொடுக்க போறோம். ஸ்டாலின் எங்களை அனுமதிக்க மாட்டேங்காரு. எடப்பாடியை அனுமதிக்க மாட்டேங்காங்க. கட்சியில இவங்களே புறக்கணிக்கணும். ஒரு இம்மானுவேல் அமைப்புன்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் கேட்க பொம்பளை கொடுக்காரு, ரோஜாவுக்கு கொடுக்காரு ஸ்டாலின், கஸ்தூரிக்கு கொடுக்காரு அண்ணாமலை. ஒரு பல்ல பேர் நான் இம்மானுவேல் தேக்கிற மாநிலத்தில் நான் கொடுக்க மாட்டேங்காங்க. பொம்பளை வேக்கினஸ் இருக்கு ஸ்டாலினுக்கு. அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கோம். கஸ்தூரியை பார்க்காரு, ரம்பாவை பார்க்காரு, அப்புறம் ரோஜாவை பார்க்காரு. என்ன பார்த்தா என்ன செய்யுது அவருக்கு? அப்பாயின்மெண்ட் கொடுக்க என்ன செய்யுது? வருகின்ற தேர்தலில் அவனுக்கு எல்லாத்தையும் விரட்டி அடிங்க. ஏன் தேவந்தகுல மக்கள் அப்பதான் அவன் சரி வருவானுவன். கட்சிக்காரன் அடிமை ஆயிட்டான் பல்லப்பைய. அதனால எல்லாரும் ஒற்றுமையா இருந்து ஓட்ட போடுங்க. அனுமதிக்க மாட்டேங்க. என்ன ரோஜாவை ஆந்திராக்காரி அவா என்ன நீ பார்த்தா என்ன செய்யுது? ஸ்டாலின் பல்லப்பைய ஓட்டு போடலாம்ல. 3 கோடிலாம் ஒரு பெரிய மேட்டர் கிடையாது. அந்த தொகுதிக்கு ஒன்னும் செய்ய மாட்டான். 3 முறை ஓட்டு போட்டிருக்கு. ஒத்த கோடி செலவு பண்ணாலும் 3 கோடிக்கு சரியா போச்சு. அதனால பெரிய வக்காலத்தை நீ செய்யல. ஒரு அனுமதி காட்டி 3 வருஷம் ஆச்சு கேட்க கொடுக்க மாட்டேங்காரு ஸ்டாலின். பொம்பளை பொறுக்கியா ஆயிட்டானு எல்லாரும். எடப்பாடி சேர்த்தா மனு அப்பாயின்மெண்ட் கேட்க கொடுக்க மாட்டேங்காரு எடப்பாடி. நீ பல்லப்பே ஒரு கிலோ வரக்கூடாது. நீ கட்சிக்கிற கிளை சேரெல்லாம் அடிக்கணும். அப்பதான் சரி வருவேன். எல்லாம் ஒன்னு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்க. நான் கட்சிக்கிற மாவட்ட செயலர் எவனும் நான் பார்க்க மாட்டேன். எனக்கு நீ படி அளக்கல. எனக்கு திமுக காரன் அப்படித்தான், ஏடிஎம்கே பேர் அப்படிதான். அவ்வளவுதான் என் கருத்து. போங்க.